இப்பொழுது யோவானுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மரண தண்டனை தான் பத்மு என்கிற தீர். வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரத்திலே நாம் அதை பார்க்க முடியும். இந்த பத்மு தீவை பொறுத்த வரைக்கும் இதற்கு முன்பதாக இதே போல மரண தண்டனை கொடுக்கப்பட்டு இங்கே கொண்டு விடுவாங்களாம் கூட சரியா தெரியாது. கொஞ்சம் தூரத்திலே அவங்கள கடல்ல இறக்கி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க போனோம். அங்க போய் பார்த்தா மேக்சிமம் கூடி போன அங்க என்ன இருக்கும் தெரியுமா? இதுக்கு முன்னாடி கொண்டு விடப்பட்டு மரித்தவர்களுடைய எலும்பு கூடு இருக்கும். அதுக்கு மேல ஒன்றுமே கிடையாது. சுற்றிலும் சமுத்திரம், ஃபுல்லா சமுத்திரம். இந்த இப்ப இனி ஒரு யோவானுக்கு லைஃப் அப்படின்னாலே இந்த சமுத்திரத்தை தாண்டி தான். சமுத்திரத்தின் ஒரு கரையிலிருந்து பார்த்தா இன்னொரு கரை தெரியவே தெரியாது. நம்ம சமுத்திரத்தில் கடல்ல எல்லாம் போய் பார்க்கும்போது ஏதோ கடல் அத்தம் தெரிகிறது போல இருக்கும். இங்கிருந்து பார்த்தா அண்ணா தெரியுது அப்படிமோ, ஒன்னு தெரியுது, ஒன்னும் தெரியல. ஆனா போக 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 பார்த்தா அது கடல் எல்லாம் பயணிக்கிறவங்க கிருபையினால ஒரு வாட்டி போக ஆண்டவர் கிருபை செய்தார். கொஞ்ச தூரம் வந்து திரும்பி பார்த்தா எங்க நிக்கிறோன்னே தெரியாது. சுத்திலும் தண்ணி, போர் அடிச்சிடும், தெரியாது. அது மீன் பிடிக்கிற சகோதரர்கள் இருக்கிறாங்க, அவங்க என்னெல்லாமோ வச்சிருக்கிறாங்க. ஜோம் பண்ண போகும்போது காட்டுவாங்க, பாஸ்டர் இந்த டைரக்ஷனை பார்த்து பாருங்க பாருங்க. எந்த டைரக்ஷன்? நான் ஜோம் பண்ணிட்டு போயிடுறேன், நமக்கு இந்த ஒண்ணுமே தெரியாது. அதுவும் ஒரு சின்ன ஐலாண்டுக்குள்ள, பத்மு என்கிற தீவுக்குள்ள ஒருத்தனை கொண்டு விட்டு இதை தாண்டி ஒரு லைஃப் இனி அவனால யோசிக்கவே முடியாது. இன்னைக்கு வந்து ஒரு பெரிய செய்தி எவ்வளவு சுருக்க முடியுமோ சுருக்கி, நம் தேவன் எவ்வளவு பெரியவர், நம் தேவன் யாருங்கிற சத்தியத்தை நீங்க அறிந்தாலே போதும், நீங்க பலப்பட்டுருவீங்க. ஆமென். இந்த பத்மு தீவுல நாம் பாடணுமே, பத்மு தீவில் ஏகனாய் நான் தங்கிடீனும் பயப்படே, வானம் தீரந்தே சுநாதர் ஜோதியா, என்னை பாரதீசில் ஆவிக்குள் எடுப்பார். இந்த பத்மு தீவிலே கர்த்தர் தம் மார்பில் சாய்ந்திருந்த யோவானை எப்படி பலப்படுத்தினார் என்றால், வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 1வது வசனம். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகள் நம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரனுக்கு காண்பிக்கும் பொருட்டு இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும், இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பத்மு தீவில சுற்றிலும் சமுத்திரம். இனி ஒரு லைஃப் யோசிக்கணும்னா இந்த சமுத்திரத்தை தாண்டி, இது சாத்தியமே இல்லாதது. இப்படிப்பட்ட பல சமுத்திரம் போன்ற சூழ்நிலைகளுக்கு நடுவில் அகப்பட்டு கொண்டு இது இனி ஒரு லைஃபுக்கு சாத்தியமே இல்லை என்கிற நிலையில யாராவது இதை கேட்டுக்கொண்டு இருப்பீர்கள் என்றால், உங்களோடு கர்த்தர் இந்த பகல் வேளையிலே தீர்க்க தரிசனமாய் சில காரியங்களை பேச போகிறார். ஆமென். நல்ல கவனமாய் கேளுங்கள். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்தது. ஆமென். இந்த வேர்ட் ஆஃப் காட் வந்து அதை பாத்தீங்களா? பிதாவாகிய தேவன் இயேசுவுக்கு ஒப்புவிக்கிறார், இயேசு தூதனுக்கு ஒப்புவிக்கிறார், தூதன் ஊழியக்காரருக்கு ஒப்புவிக்கிறார், ஊழியக்காரர் சபைக்கு ஒப்புவிக்கிறார். ஹalleluya. ஆமென். ஹalleluya. அதன் அர்த்தம் என்ன? கர்த்தர் ஆமென் யார் மூலமாய் நமக்கான ரேமாவை கொடுக்க சித்தம் வைத்திருக்கிறாரோ அவர்களை அந்த லைன்ல கொண்டு வந்து இணைச்சு, glory, நல்ல கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பாருங்க. எங்க இருந்து வருது பாருங்க. ஹalleluya. பிதாவாகிய தேவன் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவுக்கு ஒப்புவிக்கிறார், இயேசு
தூதருக்கு ஒப்புவிக்கிறார். அது அவங்க பேர் என்னது? தூதர், மெசஞ்சர்ஸ். தூதர்கள் ஊழியக்காரருக்கு ஒப்புவிக்கிறார், ஊழியக்காரர்கள் சபைக்கு ஒப்புவிக்கிறார்கள். அப்ப க்ளோரி யாருக்கு போகணும்? த்ரூ கிரைஸ்ட், பிதாவுக்கு. இதுல ஊழியக்காரரை பிரைஸ் பண்ணாலும் அந்த க்ளோரி அங்க போகாது, தூதனை பிரைஸ் பண்ணாலும் அந்த க்ளோரி போகாது. ஆனா ஜீசஸ் பிரைஸ் பண்ணா அந்த மகிமை அனைத்து இயேசுவுக்கு செல்லும். இப்ப பத்ம தீவுல செய்திக்கு வருகிறேன். பத்ம தீவுல கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக கர்த்தர் எப்படி இந்த யோவானை பலப்படுத்தினார் என்றால் வெளிப்பாடு கொடுத்து, வெளிப்பாடு, ரெவலேஷன். அவன் சுற்றிலும் சமுத்திரம், அது நடுவிலே பத்ம தீவு. இந்த யோவானுடைய முடிவை சரித்திரம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? அவன் அங்கே பத்ம தீவுல மரிக்கல, எபேசு பட்டணத்துல திரும்ப அவன் அங்கிருந்து எடுக்கப்பட்டு எபேசு பட்டணத்துல இயற்கையான முறையில் மரித்தான் என்று சரித்திரம் சொல்லுகிறது. ஆனால் யோவானுடைய மரணம் பைபிளில் எழுதப்படவில்லை. ஏன் எழுதப்படவில்லை என்று சொல்லிவிடுகிறேன். யோவானுடைய மரணத்தினால் நமக்கு பிரயோஜனம் இல்லை, இயேசுவின் மரணத்தினால் மட்டும்தான் நமக்கு பிரயோஜனம். எனவே இயேசுவின் மரணம் மட்டுமே எழுதப்பட்டிருக்கிறது. சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஒரு தேவ பிள்ளைக்கு தேவன் கொடுக்கிற வெளிப்பாடு, வெளிப்பாடு இது ரொம்ப முக்கியம். அதுல ஏன்னா அந்த வெளிப்பாடுல தான் என்ன இருக்குன்னா ஃபியூச்சர், சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகள். அதாவது இப்போ நான் ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிறேன்ல, அடுத்து என்ன நடக்கும்னு எனக்கு தெரிஞ்சிட்டு வைங்களேன். நாளைக்கு ரிசல்ட் வருது, ரிசல்ட் இன்னைக்கே நமக்கு தெரிஞ்சிட்டு, நமக்கு இதுதான் ரிசல்ட் தெரிஞ்சிட்டு நம்ம என்ன பண்ண மாட்டோம்? பதட்டப்பட மாட்டோம். இன்னைக்கு நமக்கு தெரிஞ்சிட்டு நம்ம பதட்டப்பட மாட்டோம். அந்த பதட்டம் மாறணும். நம்ம பலப்படணும்னா நமக்கு சில காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. அடுத்தடுத்து என்ன சம்பவிக்கும்? மரியாள் எப்படிங்க பலப்பட்டாங்க? மரியாள் கர்ப்பவதி ஆனதுக்கு அப்புறமா தூதன் வந்து பேசினாங்க? இல்ல, வெளிப்பாடு. எஸ், இப்படிதான் நடக்கும். உன் ஆத்துமாவை ஒரு பட்டயம் உருவி போகும் என்று இயேசு குழந்தையா இருக்கும் போதே அந்த ரெவலேஷன் கொடுக்கப்படுகிறது. இதனுடைய ரிசல்ட் என்ன தெரியுமா? இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த போது மரியாள் நிக்கிறாங்க. எப்படிங்க ஒரு தாய்க்கு நிக்க முடியும்? என்ன பலன் இருக்கு பாருங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இது முடிவல்ல, அடுத்தவர் ராஜாதி ராஜாவாய், கர்த்தாதி கர்த்தராய், தேவாதி தேவனாய் வரப்போகிறார். இந்த வெளிப்பாடு ஏற்கனவே கொடுக்கப்பட்டது. லூக்கா சுவிசேஷம் 2வது அதிகாரம், கர்த்தருக்கு மகிமை உண்டா, 1வது அதிகாரம், லூக்கா சுவிசேஷம் 1வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தூதன் வந்து என்ன சொல்லுகிறார் பாருங்கள். 32வது வசனம். அவர் பெரியவராய் இருப்பார், அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானுடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது. இதெல்லாம் ஜீசஸுடைய செகண்ட் கமிங் பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. ஜீசஸுடைய செகண்ட் கமிங் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது இவன் ஃபர்ஸ்ட் கம்மிங்ல இயேசு அடிக்கப்படுகிறார், நொறுக்கப்படுகிறார், சிலுவையில் அறையப்படுகிறார். அவர் மரிக்கும் போது மரியாள் நிக்கிறாங்க முன்னாடி. எப்படிங்க தாங்க முடியுது? ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இது அல்ல முடிவு. இயேசுவின் சிலுவை முடிவல்ல, அது ஆரம்பம். அப்ப இந்த நாளில் என்ன கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற வார்த்தை இதுதான். ஆண்டவர், இதுல நான் எப்படிப்பா பலப்பட, நான் எப்படிப்பா நிக்க? அதாவது என் லைஃப் இல்லைன்னு நினைச்சாலே நமக்கு அட்டாக் வந்துடும். எத்தனை பேருக்கு நிக்க முடியாம தங்கள் வாழ்க்கையை தாங்களே முடித்துக் கொள்ளுகிறார்கள். சிலர் அதிலேயே சிக்காகி அவ்வளவுதான். சில பாத்திரங்கள திடீர்னு வேலை போயிரும், ரொம்ப சிக்காயிருவாங்க. ஐயோ என் ஃபியூச்சர், ஐயோ எதிர்காலம், ஐயோ பிள்ளை காரியம், இப்படி நினைக்கும் போது என்ன ஆயிரும் அப்படின்னா ரொம்ப பலவீனப்பட்டுருவோம். எத்தனை பேர் தெரியுமா? எத்தனை ஜெப குறிப்புகள். எதனால இப்படி ஆச்சு? ஏன் இந்த ஸ்ட்ரோக் வந்துச்சு? இப்படி ஒரு சிச்சுவேஷன் நடந்துச்சு.
எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர், அவருக்கு வந்த ஒரு ஒரு ஏற்க முடியாத ஒரு நியூஸ். திடீர்னு அவருக்கு ஒரு போன் வருது. கேட்டார். இந்த போன் அவ்வளவுதான். 1 வீக்ல படுக்கையில் ஆயிட்டார். 2 வாரத்துல இறந்துட்டார். அப்படி வேலையில ஒரு இஷ்யூ, அவருக்கு இருந்த நிலையில ஒரு பிரச்சனை. இனி அவ்வளவுதான், உங்களை நாங்க மாத்திடுறோம். வித்தின் 2 வீக்ஸ்ல இறந்துட்டாங்க. தாங்க முடியாது, ஏற்க முடியாது இப்படிப்பட்ட நிலை. அப்போ யோவான் எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்திருப்பான் பாருங்க. எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. இந்த சமுத்திரத்தை தாண்டி இன்னொரு கரையை பார்க்க கூட முடியாத நிலை. அந்த நிலையில கர்த்தர் ஒருவனை எப்படி பலப்படுத்துகிறார் என்றால் வெளிப்பாடை கொடுத்து, இனி சம்பவிக்க போகிறதை குறித்த வெளிப்பாடை குறித்து, என்ன சம்பவிக்க போகிறது, அடுத்து டொமிஷியன் என்ன செய்ய போறான்னு கர்த்தர் காண்பிக்கிறதல்ல வெளிப்பாடு. கர்த்தர் உனக்கு என்ன செய்ய போகிறார் என்பதை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். இந்த பகல் வேளையில தேவ பிள்ளைகள் தேவ சமூகத்திலிருந்து, கர்த்தாவே என் கண்களை திறந்தருளும். நாம் இருக்கும் சூழ்நிலை எதுவானாலும், இந்த வேர்டை கவனிங்க, நாம் இருக்கும் சூழ்நிலை எதுவானாலும் கர்த்தர் அருளும் வெளிப்பாடு நம்மை பலப்படுத்தி நமக்கு தைரியத்தையும் நமக்கு நம்பிக்கையும் கொடுக்கும். ஹல்லேலூயா. இப்படி 4 பக்கம் அடைக்கப்பட்ட நிலையில தான் இருக்கிறோம். ஆனா கர்த்தர் அவனுக்கு வெளிப்பாடு கொடுக்கிறார். அந்த வெளிப்பாடு எங்கிருந்து வருகிறது பாருங்கள். பிதாவாகிய தேவன் வழியா, குமாரனாகிய கிறிஸ்து மூலமாய். ஆமென். பத்மோ தீவோ அக்கினி கிடங்கோ, ஆமென், அக்கினி சூளையோ காவர் கிடங்கோ, கர்த்தர் ஒருவனுக்கு வெளிப்பாட கொடுக்கணும்னு நினைச்சிட்டார்னா கர்த்தர் அதை கொடுப்பார். எசேக்கியேல் 1வது அதிகாரம் 1வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது வாசியுங்கள். எசேக்கியேல் 1வது அதிகாரம் 1வது வசனம். 1ஆம் மாதம் 4ஆம் மாதம் 5ஆம் தேதியிலே நான் கேபார் நதி அண்டையிலே சிறைப்பட்டவர்கள் இருக்கும்போது, ஆமென், சம்பவிப்பது என்னவென்றால், 4ஆம் மாதம் நமக்கு 4ஆம் மாதம் ஓடிட்டு இருக்கு. ஆமென். சம்பவிப்பது என்னவென்றால் வானங்கள் திறக்கப்பட நான் தேவ தரிசனங்களை கண்டேன். சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் சிறையிருப்பின் நடுவில் இருக்கிறான். அப்ப கர்த்தருக்கு அவனுக்கு வெளிப்பாடு கொடுக்கிறதுக்கு சிறையிருப்பு தடை அல்ல, பத்மு தீவு தடை இல்ல. ஒரு தேவ பிள்ளை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் பலப்படணும்னா எனக்கு பரலோக வெளிப்பாடு தேவை.